சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எக் லாலிபப். இந்த மாதிரி கிறிஸ்பியாக இன்றைக்கி எக் லாலிபப் எப்படி செய்யலாம்னு நம்ம சேனலில் பார்க்கலாம். நான் 3 எக் எடுத்துருக்கிறேன். 3 எக்கை பாயில் பண்ணிக்கலாம். 3 எக்கில் எனக்கு 8 லாலிபப் கிடைச்சது. இதுக்கு ஒரு ஆனியனை கட் பண்ணி வச்சுக்கிறோம். அதுக்கு தேவையானது மிக்சிங் பண்ணுறதுக்கு தேவையானது ரெடி பண்ணிக்கலாம். ஆனியனை கட் பண்ணிக்கலாம். ஒரு ஆனியன் எனக்கு போதுமானதாக இருந்துச்சு. அடுத்து க்ரீன் சில்லி கட் பண்ணிடலாம். நைஸாக கட் பண்ணி வச்சுக்குவோம். இதெல்லாம் மிளகா கம்மியாக சேர்த்தாலே போதும். மிளகா தூளும் சேர்ப்போம். அதுபோக மிளகுத்தூள் சேர்க்கறதுனால நம்ம மிளகாய் கம்மியாக சேர்த்துக்கலாம். இப்போ பாயில் பண்ணி உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன். பேரில் கிரேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கிரேட் பண்ணி எடுத்துக்குவோம். 3 எக்கையும் கிரேட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் சின்ன குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. நல்லா இருக்கும். நல்லா சாப்பிடுவாங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. ஈவினிங் டைமில் ஸ்கூல் முடிஞ்சு வந்தோடனே இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுங்க. நல்லா சாப்பிடுவாங்க பொண்ணுங்க. நல்லா கிரேட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அடுத்து இதில் என்னென்ன சேர்க்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம கட்டிங் பண்ணி வச்சோம்ல அந்த ஆனியன் இதோட சேர்த்துக்கலாம். அப்புறம் இதோட பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம். அப்புறம் அந்த கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அப்புறம் சால்ட் சேர்த்துக்கலாம். அப்புறம் டர்மரிக் பவுடர் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் கரம் மசாலா பவுடர் சேர்த்துக்கலாம். அப்புறம் மல்லித்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அப்புறம் டொமேட்டோ சாஸ் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் ரைஸ் ஃப்ளவர், அதாவது அரிசி மாவு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அப்புறம் கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்தாச்சு. சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்குவோம். இல்லை வாட்டர் எதுவுமே சேர்த்துறாதுங்க. ஏற்கனவே டொமேட்டோ சாஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது இருந்தாலே போதும். அப்புறம் எக் ஏற்கனவே கொஞ்சம் ஈரப்பதமாக தான் இருந்தது. அதனால் நாங்கள் தண்ணி எதுவுமே சேர்க்கலை. அப்படியே மிக்ஸ் பண்ணால் கரெக்டாக இருந்துச்சு. உங்களுக்கு ஏதாவது மாவு அதிகமாக ஆயிடுச்சு, அந்த மாதிரி ரவுண்டாக பிடிக்கும்போது உதிரியாக போகுது, பிடிக்கல அப்படின்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ கையில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கிட்டேன். அப்போ தான் அது பால் பிடிக்கும்போது நமக்கு ஒட்டாது கையில். அதனால் இந்த மாதிரி ஆயில் கையில் லைட்டாக தடவிட்டு இந்த மாதிரி ரவுண்டாக பிடிக்கலாம். இதுக்கு நம்ம ஐஸ்கிரீம்லாம் சாப்பிடுவதுக்கு ஒரு குச்சி தருவாங்கள்ல, ஸ்பூன் அப்படின்னு சொல்லி ஒரு குச்சி தருவாங்கள்ல, அதுதான் இந்த லாலிபப் ஸ்டிக்காக யூஸ் பண்ணுறோம். பாருங்கள், இந்த மாதிரி ரவுண்டாக பிடிச்சிட்டு அந்த ஐஸ் க்ரீம் சாப்பிட்ற அந்த குச்சியை
மாதிரி நினச்சிக்கணும். இந்த மாதிரி லைட்டாக வீடியோவில் கவர் ஆகலை, சாரி. இந்த மாதிரி ரவுண்டாக நீங்கள் பிடிச்சிக்கிட்டு அந்த சென்டரில் நீங்கள் இந்த குச்சியை வந்து சொருகி விட்டிங்கனாலே போதும், ஓகேவா இருக்கும். இந்த மாதிரி எல்லா அந்த மிஷினையும் இந்த மாதிரி நம்ம பிடிச்சி வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு பாத்திரத்தில் ஒரு எக்கை வந்து உடைச்சி அதை நல்லா சோப்பு வச்சு பீட் பண்ணிக்கலாம், பீட் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து எதுக்காக அப்படின்னா அந்த லாலிபப்பை இதில் ஒரு டைம் வந்து முக்கி எடுத்து அடுத்து பிரெட் க்ரம்ஸில் முக்கி எடுத்து அடுத்து ஆயிலில் போட்டுறது தான். அதுக்காக ஒரு முட்டை எடுத்து இது ஃபுல்லாகவே யூஸ் ஆகாது. அந்த கடைசி என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு ஆனியனா ஏதாச்சும் சின்னதாக ஒரு ஆம்லேட் மாதிரி போட்டு சாப்பிடுவாங்க. எல்லாம் யூஸ் ஆகாது. நீங்கள் 8 லாலிபப்புக்கு எல்லாமே யூஸ் ஆகாது. லைட்டாக உள்ள மிக்சருக்கு தான் போகிறோம். அதனால் அது எல்லாம் காலி ஆகாது. இந்த மாதிரி முக்கிய எடுத்துக்கோங்க. அடுத்து அந்த பெர்ஃப்யூம்ஸில் போட்டு பெர்ஃப்யூம்ஸ் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நான் எடுத்து விட்டுருங்க. படம் எடுத்து விட்டுருக்கலாம். அந்த மாதிரி எடுத்து விட்டுருங்க. ஒன்றா எடுத்து எல்லாத்தையும் இதை மாதிரி வச்சுக்கலாம். எக்கு எல்லா இடத்துலையும் படணும். அப்போ தான் நமக்கு வந்து இந்த பெர்ஃப்யூம்ஸும் எக்கு அந்த இதில் பட்டோம்னாலும் நம்ம ஆயில் போய் பிரிஞ்சு போகாது. அப்படியே அந்த ஸ்டிக்லேயே ஒட்டின மாதிரி இருக்கும். நமக்கு லாலிபப்பு அழகாக கிடைக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்து வச்சாச்சு. அடுத்து நம்ம ஆயிலை சூடு பண்ணிக்கிறோம். ஆயில் வந்து ஃபுல்லாக ஹீட் ஆகிடக்கூடாது. ஆஃப் ஹீட்லேயே இருக்கணும். அடுப்பு கம்மியாகவே எரிஞ்சிட்டே இருக்கணும். அப்போ தான் உள்ளே உள்ளது வேகும். வெளியில் உள்ளது நீங்கள் அதிகமாக ஹீட் வச்சுட்டு வெளியில் உள்ளது அதிகமாக கருகிரும். உள்ளே வேகாது, நல்லா இருக்காது. அதனால ஸ்லோவாக வச்சுக்கோங்க அடுப்பை. ஆயிலுமே வந்து லைட்டாக தான் சூடு இருக்கணும். அப்படியே இந்த மாதிரி மெதுவாகவே தான் பபிள்ஸ் வரணும். அந்த பார்த்தீங்கன்னா மெதுவாக அப்படியே வேகணும். அப்போ தான் உங்களுக்கு உள்ளேலாம் வெந்திருக்கும். இதே மெத்தட் தான் கட்லெட்டும். கட்லெட் வந்து எக்கு சேர்க்க மாட்டாங்க, வெஜிடபிள்ஸ் சேர்ப்பாங்க. கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, அப்புறம் ஒரு சில இடத்துல காலிஃப்ளவர் சேர்ப்பாங்க. இந்த மாதிரி ஒரு பொருள் சேர்த்துக்கலாம். இது வந்து அந்த பொருள் சேர்க்காம எக்கு சேர்த்துருக்கோம். இந்த எக்கில் முக்கி எடுத்து இந்த பிரெட் க்ரம்ஸில் இது பண்ணோமா, அதாவது எக்கு சேர்க்காம பிரெட் க்ரம்ஸ்லேயே முக்கி எடுத்துக்குவாங்க, நல்லாயிருக்கும். அதான் கட்லெட் இந்த மாதிரி செய்வாங்க. வெஜ்ஜி கட்லெட்டு, சிக்கன் கட்லெட்டு இதே தான். ஆனால் எக் சேர்க்குறதுக்கு பதில் சிக்கன் சேர்ப்பாங்க. ஆஃப் ஃப்ளேம்லேயே இப்படியே வச்சு மெதுவாகவே நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். அவசரமாக படக்கூடாது. இது அவசரப்பட்டோம்னா நல்லா வராது. இந்த மாதிரியே லைட்டாக தான் எரியணும், இப்படியே தான் ஓடணும். ஆயில் வந்து அதிகமாக வைக்காதீங்க, கம்மியாக வைங்க. ஆஃப் அது வந்து அந்த அரை லாலிபப் அதில் மிஞ்சி இருக்குது பாருங்க, அதுக்கு நம்ம பரட்டி விட்டுக்கலாம். ஆயில் அதிகமாக உள்ள ஊற்றி மிங்க விட்டுறக்கூடாது. இந்த மாதிரியே மாற்றி மாற்றி விட்டுக்கலாம். ஏன்னா அந்த பிரெட் க்ரம்ஸ் வந்து லைட்டாக ஒரு சில இது பிரிஞ்சு போகும்போது அது ஆயிலை வந்து அது யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு கருகி ஒன்றுக்கெல்லாம் போயிடும். அது நீங்கள் வந்து ஆயிலை கம்மி யூஸ் பண்ணுவீங்க. அது ஃபில்ட்ரு பண்ணும்போது அந்த பிரெட் க்ரம்ஸ் அந்த கருகி கீழே விழுந்து கீழே எப்படியாவது இருக்கும். அதை நம்ம அப்படியே ஊற்றும்போது ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். அப்படி இந்த ஆயில் எடுக்கணும் யூஸ் பண்ணலாம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்ரௌன் கலர் ஆயிடுச்சுன்னா உள்ள நல்லா வந்துருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஆயில் கம்மியாக இருக்குன்னு நம்ம போட்டு வச்சு எடுத்துக்கலாம், இல்லை ஃபில்ட்ரு வச்சு எடுத்துக்கலாம். எல்லாம் ரெடி. தேங்க்யூ.